ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஊடகத்துறையில் மட்டுமல்லாது அரசியலில் சொல்லி அடிக்கும் கில்லியாக வலம் வரும் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள். அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய இருப்பதால் சார் வணக்கம் சார். வணக்கம் சுபா சார். அரசியல் களமே பரபரபரபரன் இருக்கு. எங்க பார்த்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான எல்லாம் முடிந்து, தொகுதி பங்கீடு முடிந்து, வேட்பாளர்கள் பட்டியல் கூட அறிவிச்சாச்சு சார். நீங்க பாஜக அறிவித்த இந்த மாதிரியான ஒரு வேட்பாளர் பட்டியலை முன்னமே எதிர்பார்த்தீங்களா? முன்னாடி நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல, பட் ஓரளவு யூகிச்சேன். எப்படி இந்த களத்துக்குள்ள பாஜக தமிழ் மண்ணில தன்னை நிலைநாட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்குது. 30-40 வருஷமா அந்த கட்சி ஒரு பொன்சாய் மரம் மாதிரி 3 அடி 4 அடிங்கிறத தாண்டி இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை பெற வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. 14 மாதிரி ஒரு சில இடங்கள் மோடி பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டில இருந்து கன்வெர்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சோ எல்லாமே மைக்ரோவா பார்த்துதான் அந்த வேட்பாளர் பட்டியல் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த வகையில பிரதமர் மோடி அவர்களே அண்ணாமலைய கோயம்புத்தூர்ல நிற்க பணிச்சிருக்கிறாருன்னு சொன்னா கோயம்புத்தூர்ல ஒரு போலரைசேஷன் உருவாகும். அங்க குண்டு வெடிப்புல ஜெயலலிதா அங்க எமர்ஜி, கோயம்புத்தூர்ல நீலகிரியிலையும் ஜெயலலிதா எமர்ஜ் ஆனதே இந்து போலரைசேஷன் தான். எங்கள் பிரதமர் வாஜ்பாயின்னு சொல்லி அந்த கோவை குண்டு வெடிப்புலதான் கொங்கு மண்டலத்திலே மிகப்பெரிய வெற்றியை அது தோல்வி அடைஞ்சு வாஜ்பாய் என்ற ஆக்சிஷன் மூலமா தான் அதிமுக உயிர் பிழைச்சதுங்கிறது வரலாறு. அந்த வரலாற்றை உண்மையாக்கூடிய அளவுக்கு கோவையில நீலகிரியிலையும் வெரி பவர்ஃபுல் கேண்டிடேட்டை விட்டா 98-99 வெற்றி பெற்ற கோவையில நீலகிரியிலையும் அதிமுகவை கீழே தள்ளி ஒரு போலரைசேஷன் பக்காவா இருந்ததுன்னா கோயம்புத்தூர்ல வெற்றி வாய்ப்பும் வரும்னு மோடிக்கு கணக்கு. அந்த வகையில தான் மோடி நுணுக்கமா துல்லியமா கோயம்புத்தூரை பற்றி தெரிஞ்சதுனாலதான் அண்ணாமலை நிற்க சொல்லியிருக்கிறாரு. மற்றவங்கன்னா இந்த அளவுக்கு மைக்ரோவா விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. மோடிங்கிறதுனாலதான் இதெல்லாம் மைக்ரோவா பாக்குறதுனாலதான் ராகுல் காந்தி போன்றவங்களை விட 1000 மடங்கு, 1-2 இல்ல 1000 மடங்கு பெரிய அளவுக்கு இந்தியாவை அளந்து வச்சு ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சவர் மோடிங்கிறனால அண்ணாமலையை நிற்க சொல்லியிருக்காரு. 98-99 மாதிரி குறிப்பா 98 அந்த கோவை குண்டு வெடிப்பு, அதை தொடர்ந்து அத்வானியை கொல்ல சதி நடந்த அந்த குண்டு வெடிப்பை தொடர்ந்து வந்த விளைவுகள் ஒரு இந்து வாக்கு வங்கி அங்க உருவாக்கி இருக்கு. அதை ஜெயலலிதா அம்மையார் அவங்கதான் ஜெயிப்பாங்கன்னு அவங்க பக்கம் ஒரு காலகட்டத்திலே அதை நின்று விளையாடியது. அவங்களும் அதை திறம்பட கையாண்டு தன்னவசமே தக்க வச்சு கொண்டாங்க. இப்ப எடப்பாடி அதுல கோட்டை விட்டுருக்காரு. கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு தான் ஓட்டு இருக்கு, இந்துக்களுக்கு ஓட்டு இல்ல. குறிப்பாக அண்ணாமலையின் சமூகமும் எடப்பாடி சமமான கொங்கு வேளாள கவுண்டருக்கே ஓட்டு கிடையாது, முஸ்லிம் தான் ஓட்டு இருக்குன்னு அவரோட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் காட்டுது. இது ஒரு போலரைசேஷன் வரும்னா திமுக ஒரு சைடும் பாஜக இன்னொரு சைடும் இருக்கும். அங்க வலமும் போகாம இடமும் போகாம நடுவுல போன காங்கிரஸ் மாதிரி, உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி அதிமுக, எடப்பாடிக்கு அதிமுக இங்க அடிபடும்னு மோடி கணக்கு போடுறாரு. என்னதான் நீங்க வேலுமணிய பெரிய ஆர்கனைசர், செந்தில் பாலாஜிக்கு அடுத்து பெரிய ஆர்கனைசர் வேலுமணி, அதை அடுத்து எடப்பாடி பழனிசாமி, இதுதான் தமிழ்நாட்டுல ஆர்கனைசரோட பெரிய வரலாறு. செல்வ கணபதி பெரிய பவர்ஃபுல், அனிதா ராஜன் எல்லாம் இருக்கிறாங்க. குறிப்பா இந்த இடத்துல ஒரு நிரூபிச்சவங்க முறையில பரவலா வேலுமணி அவரை கொண்டு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. பட் போலரைசேஷன் நடக்கும் போது ஆர்கனைசர் என்ன பண்ணுவாரு? போலரைசேஷன் திமுகவா பாஜகவா நடக்கும் போது ஆர்கனைசர் வேலுமணியால என்ன பண்ணிட முடியும் பாப்போம். அது மோடி அந்த நுணுக்கம் தெரிஞ்சதுனாலதான் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நிற்க சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர் டிக்கெட்டுக்கு பாஜகவிலே பெரிய முட்டல் மோதல், எனக்கு உனக்குன்னு பெரிய போட்டி உண்டு. மோடியே அண்ணாமலை தான் கோயம்புத்தூர் கேண்டிடேட் டிக்கெட் அடிச்சிருக்கிறாருன்னா அவர் நிமிர்ந்து ஃபைட் பண்ணுவாரு, எடப்பாடியை பலகீனப்படுத்துவாருலாம் மோடியை நம்புறாரு. மற்றவங்கள மாதிரி எடப்பாடிக்கு உள்கையா போகக்கூடியவர் அல்லன்னு உறுதியா மோடி நம்பிதான் அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பை மோடியே கொடுத்திருக்கிறார். சார், இங்க பாஜக கூட்டணியை பார்த்தீர்கள் என்றால் தமாக வாசன் அவர்களை தவிர உடையார் சமூகத்தினர் வாக்குகளுக்காக ஒரு கட்சியும், தேவேந்திர குல வேளாளர் அவங்களுக்காக ஒரு கட்சியும், அடுத்து பார்த்தோமே என்றால் வன்னியர்களுக்காக ஒரு கட்சியும்ங்கிற மாதிரி பெருவாரியாக இந்த ஜாதிய ரீதியான கட்சிகளை உடன்பட்டு அந்த கூட்டணி அமைய பெற்றதோ அப்படிங்கிற ஒரு பார்வை அரசியல் விமர்சகர்களால் வைக்கப்படுது. இது தப்பா சரியா சார்? அதாவது இந்து சமுதாயத்துல ஒரு அங்கம் தான் ஜாதி, மறுக்க முடியாது. அப்போ இந்து சமுதாயத்துல அங்கமான ஜாதி இந்து சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம நோக்கம். அப்படி இருக்கும்போது இந்து கான்சியஸ் இஸ் கப்புள்டு வித் காஸ்ட் கான்சியஸ். அப்ப நீங்க பீகார்ல எடுத்துட்டீங்கன்னா இவங்க குஷ்வாகா, உபேந்திர குஷ்வாகா அவரு கூட்டணியில இருக்கிறாரு. மாஞ்சி ஒரு தலித் காஸ்ட் அவர் கூட்டணியில இருக்கிறாரு. அதே மாதிரி விஎப்பி அந்த மீனவர் கட்சி அவங்க கூட்டணியில வருவாங்க. அப்னாடர் குர்மி கட்சி கூட்டணியில வருவாங்க. அதே மாதிரி ஜாட் பார்ட்டி ஹனுமன் பனிவால் ராஜஸ்தான்ல
கூட்டணியில வருவாரு. சோ இது வந்து பாஜக இந்தியா முழுவதும் செய்யக்கூடிய ஒரு வியூகம் தான். கேரளாவில் ஈழவர் கட்சி SNDP யோகம் அவங்களோட கட்சி வெள்ளப்பள்ளி நடேசன் அவர் கூட்டணிக்குள்ள வருவாரு. சோ இது வந்து அந்த நம்ம ராம்தாஸ் ஆதவலே மகாராஷ்டிராவில் கூட்டணியில வருவாரு. உதித் ராஜ் கூட்டணியில இருந்தாரு. பஸ்வான் கூட்டணியில இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து பாஜக பிராமின் அண்ட் பனியா இவங்க பயனராட்டு மற்றவங்களுக்கு மெம்பர்ஷிப் கொடுத்து ஆரம்பிச்ச கட்சி. அடுத்த கட்டத்துலதான் OBC எல்லாரும் வரும்போது சில இடங்கள்ல சில ஜாதிகளை பாஜகவுக்குள்ள உள்வாங்கிறதுக்கு ஜாதிய சங்கங்கள் மூலமாட்டு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. சோ அவங்க பாஜகவின் கொள்கைகளை ஏத்துக்கிறாங்க. கிறிஸ்தவ முஸ்லிமுக்கு தான் ஓட்டுன்னு நினைக்கக்கூடிய சீமான் மாதிரியோ எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ MK ஸ்டாலின் மாதிரியோ அவங்க இல்ல. பாமக அதை ஏத்துக்கிறது. மோடியை முழு மனசா பெர்மிஷன் கேண்டிடேட்டா சொல்றாங்க. நாளைக்கு அவங்களும் ஒரு ஆஸ்பயர் பண்றாங்க. நாம இன்னைக்கு மோடியை பிரேமிசா சொன்னா நாளைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மோடியே அன்புமணியை சிஎம்மா சொல்ல மாட்டாராங்கிற எதிர்பார்ப்பு ஆஸ்பிரேஷன் அவங்களுக்கு இருக்கு. அது முடிவு நான் சொல்ல வரல. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதுல வந்து அவங்க அந்த எண்ண ஓட்டத்துல வராங்க. எடப்பாடிய சிஎம்மா சொல்லி எந்த பிரயோஜனமும் நாளைக்கு வரப்போறது இல்லை. ஏற்கனவே அவங்க எடப்பாடியை சொல்லி தோத்து போனோம். எடப்பாடி தான் எங்களால் லாபம், எடப்பாடியால அவங்களால எங்களுக்கு லாபம் சொல்லிட்டாங்க. அப்ப நாளைக்கு அவங்க அன்புமணி சிஎம்மா சொல்லி கலாமைக்க நினைக்கும் போது மோடி அதை சொல்ல மாட்டாருங்கிற எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்குது. அது நிறைவேறுமா, என்ன முடிவு எடுக்கிறது 26ல தெரியும். பட் இந்த இடத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எடப்பாடி சிஎம்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அது முழுசா முடிஞ்சு போச்சு. அப்புறம் 26ல எடப்பாடி கொடுக்கக்கூடிய 23 சீட்டுக்கு அடுத்த 13 கொடுப்பாரு. அந்த 13 வாங்கிட்டு போனோம். அதுக்கு தயாரில்ல. அன்புமணியை முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவோம்னு அவங்க இன்னைக்கு முழு மனசா மோடி பிரதமர் எல்லா இடத்துலயும் பண்ணாங்க. 19ல அப்படி பண்ணல. இப்போ சௌமியா அன்புமணி வந்து வெற்றி பெற்றா மோடிக்கு ஒரு எம்பி சீட்டு நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி அவங்க இன்னைக்கு முழு மனசோட மோடி பிரதமர் சொல்றதை நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி தேவநாதன் யாதவ் நீண்ட நெடுங்காலமா கூட்டணியில இருக்கிறாரு. ஜான் பாண்டியன் கூட்டணியில இருக்கிறாரு. சோ இவங்களை உள்வாங்கி கொண்டு அந்த சமூகங்களின் ஆதரவையும் பெற முடியும். பாரிவேந்தர் அவர் மோடியை பற்றி ரொம்ப பெருசா ப்ரமோட் பண்றாரு. தமிழ்நாட்டோட திராவிட இயக்க அரசியலை மாத்தணும்னு நினைக்கிறாரு. அன்புமணியும் அதை பேசுறாரு. அடுத்தபடியா ஏசி சண்முகம் அவரு சதியால தோற்கடிக்கப்பட்டவர், மீண்டும் விதியால மேல வருவாருங்கிற எதிர்பார்ப்பு, அதன் மூலமா மோடிக்கு ஒரு சீட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. தினகரன் அவரை தனிமைப்படுத்தி எடப்பாடி 1% தள்ளுன்னு நினைச்சாரு. நம்போன்றவர்களோட முயற்சியில அவரு ஒரு சிவகங்கையில சிதம்பரத்தை தோற்கடிக்கிறதுக்கு சரியானவர் நம்ம கருத்துருவாக்கம் முன்னிலைக்கு அவரு பாஜக கூட்டணியிலே வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குது. ஸோ அதிமுக ஃபைட் பண்றதுக்கு அரசியல் நரேட்டிவை மாற்றி திமுக அதிமுக போட்டிங்கிற நரேட்டிவை மாற்றி அதிமுக எடப்பாடியால 1-2 ஜாதிக்கு தான் லாபம், மற்ற சமூகங்களுக்கு லாபம் இல்லைங்கும் போது அந்த சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகளையும் பாஜக உள்வாங்கி ஒரு அரசியலை பண்ணுது. தமிழ்நாடு சென்றிக்கா அந்த அரசியல் வந்து வளர்ச்சிக்கான அரசியல் தான். முன்ன விட பலத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் தான். அண்ணாமலை இதுவரை இல்லாத எந்த தலைவரும் இல்லாத அளவுக்கு பலத்தை ஏற்படுத்துவாரு. தமிழிசை விட பெரிய அளவுக்கு 2 மடங்கு சாதிப்பாருமா கருதுறேன். சார் ரொம்ப அழகா சொன்னீங்க. பலத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த கூட்டமைப்பு தான் இப்போ கூட்டணியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றொரு மிகப்பெரிய ஒரு கேள்வி சார். ஒருவர் வந்து பொதுவாகவே இந்த அரசியல் தேர்தல் அதெல்லாம் வரும்போது கட்சி தாவல் அதெல்லாம் தாண்டி வேறொரு கட்சியில இருந்து இங்க வந்து உறுப்பினர்களுக்கு சீட் கொடுக்கறது அது வந்து ஒரு பார்வையா வைக்கப்படுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அம்மா மீது விசுவாசம் கொண்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களிடம் ரொம்ப அபிமானம் கொண்டவராக அஇஅதிமுகல இருக்காங்க. அவருடைய மறைவுக்கு பிறகு அவரை வந்து எந்த நீதிபதி வந்து குற்றம் சொன்னார்களோ அவருடைய எதிர்த்து வேலூர் மேயரா இருந்த போது தீர்ப்பு படிக்கிறாங்க. அதற்காக பொது மன்னிப்பும் கேட்கிறாங்க கோர்ட்டுல. பிறகு அவர்கள் வந்து பாஜகவில் ஐக்கியமாறாங்க. வேலூரில் இருக்கும் கார்த்திகாயினி அவர்களுக்கு சிதம்பரத்தில் நாங்க தான் பிற்படுத்தப்பட்டோருக்கான அப்படின்னு சொல்லக்கூடிய விசிகாவினுடைய தொல் திருமாவளவனை எதிர்த்து போட்டிடுறாங்க பாஜக சார்பா. இதை எப்படி பாக்குறீங்க? இது எந்த மாதிரியான ஒரு மூவ் சார்? யதார்த்தத்தை பார்த்தா 2009ல பாஜக அணி 39 கேண்டிடேட் விட முடியல. சரத்குமாருக்கு 4, கார்த்திக்கு அந்த மாதிரிதான் அணி அமைச்சாங்க. இன்னும் சொல்ல போனா 2016ல வட தமிழகத்துல 40 தொகுதியை விட முடியல. இன்னைக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்த அதிமுக காரங்களை உள்வாங்கி ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா 39 தொகுதியின வேட்பாளர்கள் எஃபெக்டிவ் வேட்பாளர்களை விட முடிஞ்சதுன்னா பாஜக கரண்ட்ல பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. கார்த்திகாயினி ஒரு மேயரா இருந்தவங்க, வெள்ளூர்காரங்க, வெள்ளூரை கேட்டாங்க. ஏசி சண்முகம் உறுதியா மோடி பக்கம் இருக்கிறாப்ல, அப்ப அவருக்கு தான் அது கொடுத்தாகணும். அப்போ கார்த்திகாயினை எங்க அகாமடேட் பண்ணணும்னா தலித் மக்கள் மத்தியில பெரிய தலைவர் தொல் திருமாவளவன்,
அவரை ஏற்றிருக்கும் போது வந்து மேயரா இருந்த ஒரு தலித் லீடர் வந்து திருமாவளவன் ஏற்றிருக்கிறாங்க ஒரு இமேஜ் வரும். சோ சரியான இடத்துலதான் அவரை பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. கார்த்தியாயினி ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு தான் நான் கருதுறேன்.